எல்லாருமே ஹாப்பியா நீங்கள்? ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ அப்பா. மோஸ்ட் வெல்கம். நல்லா இருங்க, எப்போவுமே நல்லா இருங்க. பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேக்கு வந்து நான் 20% கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃபோட ஆசை. நீங்கள் பே பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலாக நம்ம கிஃப்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கோங்க. மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா எல்லாருமே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ ஜப்பார் பாய் வீடு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிங்க. ஸோ வாழ்த்துக்கள் பாய், நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி முன்னேறது வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய ஆதரவு தான். பட் இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்கிறாங்க. நீங்கள் வந்து கூகுள் ரிவ்யூ ரேட்டிங்ஸில் எடுத்து போய் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பிரியாணி வந்து தக்காளி சாதம், ஸோ வந்து இந்த பிரியாணி நல்லா இல்லை போகாதீங்க. அவங்கள போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ரிவ்யூ கொடுத்ததே இல்லை, ரேட்டிங்ஸ் கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி மக்கள் என்னென்னா, ஜப்பார் பாய் வந்து இங்கே வந்து அதிகமான சேல் பண்ணக்கூடாது, நிறையா சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன்ஸு, எதிரிங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கூகுள் ரேட்டிங்ஸில் போய்ட்டு கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்தே நீங்கள் பிரியாணி செஞ்சு எவ்வளோ பேர் வந்து போய் கல்யாணம் பிரியாணி மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டோட பிரியாணி எப்படி இருக்கும் அதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேராக நம்ம கிளம்பி போய் இந்த வில்லா 5 BHK இது வாங்குகிறோம். ப்ளஸ் ஒரு மெய்ட் ரூமு, ப்ளஸ் ஒரு டிரைவர் ரூம் எல்லாமே சேர்த்து. ஸோ என்னோடய பசங்களையும் கூட கூப்பிட்டு போகிறேன். நான் அவங்களும் வந்து அவங்க அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும். ஸோ நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து அவங்களும் அவங்களுடைய பசங்களுக்காக செய்யணும். போகலாமா? போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம வாங்க போகிற வில்லாவுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஒரு 15 to 20 minutes டிஸ்டன்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து எனக்கு சேஃப்டி ஆகும். மாதத்துக்கு வந்து நம்மளுடைய வீட்டுக்கு ரெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, வாட்ரு இதெல்லாமே சேர்த்து மாதம் நம்ம ஊர் இந்தியா காசுக்கு 2 லட்ச ரூபா நம்ம பே பண்ணுறோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இப்போது சொந்தமாக வாங்கிட்டோன்னா ரெண்ட்டும் இருக்காது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டியும் அங்கே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக சோலார் சிஸ்டம். அதிகபட்சம் 10% தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ரெண்டுமே சேஃபு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆல்ரெடி நான் போய் பார்த்து கொண்டு ஒரு டோக்கன் மாதிரி பே பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி போய் நம்ம வந்து ஒரு 20% பே பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ முடிச்சு எங்கள் கைக்கு வந்து ஒரு 4-5 மாதத்தில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. போவோம் சவா. டிஃபன் சாப்பிட்டீங்களா? காலையிலே ரெடி ஆகிட்டாங்க. நாங்களும் ஒரு ஏற்கனவே வந்து பார்த்துட்டாங்க. ஒரு சந்தோஷம், அப்பா வில்லா வாங்குறது. ஆளுக்கு ஒரு ரூம்னு வேறு சொல்லியாச்சு. அதனால ஒரே ஹாப்பி தானே? இதுதான் ஆஃபீஸு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் போய் வில்லா பார்க்க போகிறோம். டெவலப்பருக்கு ஒரே சந்தோஷம், 20% பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தா அது நம்பிக்கை இல்லை. ஒரு 20% கொடுத்தா தான் 20%னாலும் நம்ம ஊர் காசுக்கு 2 கோடி ரூபாய் ஆச்சு. ஸோ அதனால் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து இங்கே எவ்வளோ வில்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2400 வில்லாஸ் இருக்குது. ஒன்று வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பெருச்ச மரம், 2 பார்க்கிங் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம நேராக போவோம். நான் ஒயிட் போட்டோன்னு எல்லோரும் ஒயிட் போட்டிங்களா காலையில்? குறும்பு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடில் பார்ப்பீங்க நீங்கள். இது ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீனிஷ் வந்து இவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம யுஏஇனாலே வந்து பச்சை பசீர் கிடையாது. ஸோ இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் ஏதாவது நம்ம வந்து பீக் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து
அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம். பிளான்ஸ் இதெல்லாமே நம்ம வில்லாலையும் வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கேயும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பாருங்கள், இந்த ரவுண்டாக நடுவில் கூடார மாதிரி கட்டியிருக்காங்களே, அது உள்ளே ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கும். ஆப்பிள் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம், செடி வச்சுக்கலாம். நம்மளுக்கு கார்டு கொடுத்துருவாங்க, ஆக்சஸ் கார்டு. நம்ம போய் தண்ணி ஊற்றுறது, அது பண்ணுறது, பராமரிக்கிறது எல்லாமே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஜிம்மு பூல்லாம் இருக்குது. அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து தனி ஜிம்மு பூல், ஜென்ஸ்க்கு தனி ஜிம் பூல், அதுவும் சூப்பராக இருக்குது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது அதில். நானும் வந்து என்ன நினச்சிருக்கேன்னா, என் வீட்லேயே வந்து ப்ரைவேட் பூல் ஒன்று கட்டிக்கலாம். ஏன்னா இங்கே எந்த வில்லாலையும் வந்து அவங்க பூல் கட்டிக்கலாம். ஜிம்மும் வந்து சிம்பிளாக செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இடம் வந்து பெருசு, எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது பிளாட் ஏரியாவே. ஸோ அதில் வந்து பில்டப் ஏரியா கீழே மேலே சேர்த்து பார்த்தோன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் தான். அப்போது 5000 ஸ்கொயர் ஃபீட்டு நம்மளுக்கு கீழே வந்து நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ அதில் நம்ம பண்ணலாம். அப்புறம் பெட்ஸ்லாம் வளர்க்கலாம்னு சொன்னீங்களா நீங்கள், கோழி வளர்க்கணும், நம்ம ஊர் மாதிரியே கோழி வளர்க்கணும், புறா வளர்க்கணும் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், மான் வளங்க அப்படின்னு. ஸோ 2 மான் வளர்த்தோன்னா அது குட்டி போடுவோம், ஜாலியாக விளையாடலாம். இல்லை G31 என்ட்ரன்ஸு. அதுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிரைவர் ரூம். இது இங்கேருந்து டிரைவர் ரூம்குள்ளே போகலாம். அவங்களுக்கு தனி வழி, அவங்க அதில் வந்து வாஷ்ரூமு எல்லாமே இருக்குது அவங்க தங்கிக்கிறதுக்கு. அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் வரோம். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ சைடில் ஒரு வே இருக்குது. இது வந்து மெய்ட் ரூமுக்காக. இவங்களுக்கும் தனி வழி. இவங்க இங்கேருந்து நேராக வரலாம், கிச்சன் ஆக்சஸ் பண்ணலாம், ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணலாம், அப்படியே இங்கேருந்தே போயிடலாம். பட் வந்து இங்கே நம்ம வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட மேட்ஸ் இருக்காங்க நம்ம வீட்டில். ஸோ அவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க ஊர் விட்டு சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தங்குவாங்க. அவங்களுக்கும் வாஷ்ரூம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. வாஷிங் மிஷின், அவங்க துணி துவச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்கு, யாரோ கார் நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கிங்கில் 2 கார் நிறுத்தலாம். மேலே ஷெட்டு போட்டிருக்கு, வெயில் வந்தாலும் அந்த பெயிண்ட்லாம் வந்து ஃபேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு பேரித்த மரம் ஸோ இங்கே பாருங்கள் நிற்கிது. ஸோ இப்போ சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இதில் வந்து பேரிச்சம்பழம் வரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் வந்து நிறைய கார்டன் நம்ம செட் பண்ணலான்னு இருக்கோம். அப்பா வெளியில் அவ்வளோ வெயில், உள்ளே வந்தோடனே ஏசி, ஃபுல் ஏசி. இது வந்து உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு வாஷ்ரூமு. ஸோ இது வந்து கெஸ்ட் வாஷ்ரூம் இது. ஸோ இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது அண்டு டாய்லெட், பாத்திங் எல்லாமே. ஸோ ये हॉल है ना, डाइनिंग है. இது ஒரு டைனிங்கு, இது ஒரு ஹாலு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஹால் இருக்குது பாருங்கள். இதுவும் நல்ல சைஸ், பெருசு. ஃபுல்லாகவே வந்து கிளாஸ். நம்ம வந்து பகலில் லைட் தேவையே கிடையாது, அவ்வளோ வெளிச்சம் இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ் போட்டாலுமே லைட்டாக ஸ்க்ரீன் நவுத்தி வச்சோன்னா நம்ம வீடு இது உள்ளே, நம்ம காம்பவுண்ட் உள்ளே, இது வெளியே தெரியுறது எல்லாமே காம்பவுண்டு உள்ளே தான். ஸ்க்ரீன் நவுத்தி வச்சாலே நல்ல வெளிச்சம் வரும். இப்போது 2 ஹால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 3வது ஒரு ஹால் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்னென்னா, இது வந்து 3rd. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இங்கே உட்கார வச்சு பேசுகிறதுக்கு, ஏன்னா செப்பரேட்டாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு லைஃப் கிச்சன். எனக்கு பிடிச்சதே இந்த வில்லாவில் என்னென்னா, லைஃப் கிச்சன் வச்சுருக்காங்க, வாஷ் பேசன். அண்ட் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இங்கே நான் வந்து நம்மளுடைய சேனலுக்காக ரெசிபி செய்கிறதுக்காக ரொம்ப நாளாக வந்து ஒரு கிச்சன் செட்டப் எனக்கு வேணும். ஸோ அங்கே நான் ரெசிபி செஞ்சு அப்லோட் பண்ணணும் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக செட்டாக இருக்குது. பேக்கிங் ஐட்டம்ஸும் வந்து இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஓவன் இருக்குது அண்டு இதை பாருங்கள், ஃப்ரிட்ஜு கீழேயும் இருக்குது. ஸோ எல்லா வசதியோடு இருக்குது. அப்போ வந்து நம்ம சமையல் நின்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஏதாவது தேவைன்னா டக்குன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கலாம், கட் பண்ணலாம், வாஷ் பண்ணணும், இங்கே பண்ணலாம். ஃபஸ்ட்லாம் வீடியோ எடுக்கும்போது ஒரு பொருளும் போய் வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி செட் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒரு கடவுள் வந்து எனக்கு ஈஸியாக்கி வைத்தார். ஸோ இங்கே இந்த ஷெல்ஃப்ஸில் எல்லாமே ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துலையும் வந்து ஃபுல்லாக இந்த கிச்சன், இந்த கட்லரிஸ் வைக்கிறதுக்காக எல்லாமே செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்து செஞ்சு கொடுக்கலாம், அங்கே உட்காந்து சாப்பிட்லாம், வீடியோ எடுக்கலாம், அப்படியே உள்ளே போகலாம். நம்ம இது வந்து இந்த வீட்டோட கிச்சனு. லைட்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே உள்ளே வந்தோன்னா வாஷிங் மிஷின் இவங்களே வந்து இன்பில்டு கொடுத்துட்றாங்க. போஷ் கம்பெனி இது. போஷ் வந்து ஒரு நல்ல கம்பெனி, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து 2 வாஷிங் மிஷின் இருக்கும். இங்கே கீழே இருக்கும், மேலேயே இருக்கும். இங்கே அப்படியே இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி, உள்ளே எதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ மூடிடுவோம்.
அப்படியே அதுக்குள்ளே வரும். அதுக்குள்ளே வந்தவுடனே எப்படின்னா லேடிஸுங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு கிச்சன் இது. இப்போது இங்கே வந்து அதே சேம் போஷ் கம்பெனி இது ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே சேம் போஷ் கம்பெனி இது வந்து கேஸ் அடுப்பு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த புகை குண்டு சிம்னி இருக்குது. இங்கே வந்து வெசல் சின்ன சின்ன வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இதுவும் போஷ் கம்பெனி இது தான். இதில் வந்து நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நாங்கள் நம்ப மாட்டோம். நம்ம கையால் வாஷ் பண்ணி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு திருப்தி. ஓகே, இது ஓடும். இதுக்கு வந்து கரண்ட்டு நிறைய ஆகுமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கரண்ட் இங்கே கிடையாது. டோட்டலாகவே வந்து மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில்லாவோட மேலே ஃபுல்லாகவே வந்து சோலார் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 5000 dirhams கரண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% தான் வரும், ஏன்னா நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சூப்பர் பெனிஃபிட்ஸ் அது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த டோரை லாக் பண்ணுறேன். கிச்சனோட டோரு, இங்கே மைக்ரோவேவ் ஓவன்னு. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வீடு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே போகலாம். மேலே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. அண்ட் வந்து இங்கே வந்து எலிவேட்டர் செட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இதெல்லாம் கனெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. இன்கேஸ் வயசானவங்க இருக்காங்க, மேலே இருக்காங்க. இப்போது நிறைய பேர் வயசானவங்க ஆச்சுன்னா அவங்களால படிக்கட்டு கூட ஏற முடியாது. ஸோ அந்த வயசு இன்னும் நான் வரலை. எங்கள் அம்மாவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க கடவுளோட புண்ணியத்தில். ஸோ இங்கே வச்சுக்கலாம், மேலே போகணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அவுட் சைடு ஏரியாவை பார்ப்போம். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா மார்பிளில் போட்டு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இன்டென்ஷனே என்னென்னா வரவங்க வந்து திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கட்டு மேலேருந்து நம்ம வரோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கிச்சன் ஒன்று. ஓகே, இங்கே செட்டப் என்ன இருக்குன்னா ஒரு வாஷ் பேசின் இருக்குது. இங்கே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர். நம்ம எதுவும் காஃபி வேணும், அது வேணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் அடுப்பு வச்சு கூட செஞ்சுக்கலாம். கீழே அதுக்குன்னு போக தேவையில்லை. அப்படியே பக்கத்தில் ஒரு ரூமு. ஸோ இந்த ரூம் ஒன்று. ஸோ மொத்தம் 5 BHK. பால்கனி இருக்குது. அண்ட் வந்து கபோர்ட்ஸ். அப்புறம் இதுக்கு ஒரு வாஷ்ரூம் செப்பரேட்டாக இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம். லெஃப்ட்டில் ஒரு ரூமு, ரைட்டில் ஒரு ரூமு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் உள்ளே அட்டாச்சு. அண்ட் வந்து கபோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணி ஸ்டாக் வச்சுக்கிறதுக்காக நிறையவே இருக்குது. மிரர் அண்ட் கபோர்ட்ஸ். அது இது உள்ளே வந்தாலும் நிறையா கபோர்ட்ஸ் இருக்குது. ஒரு ஏசி பார்த்திங்கன்னா இது ஹோல் வில்லாவில் வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஏசி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் இருக்குது. எல்லாமே நம்ம மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேஸ் நம்ம வெளியிலேருந்து வரோம், ஏசி நம்ம வீட்டில் ஆன் பண்ணி விட்டுடலாம், லைட்ஸ் ஆன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னா ஆன் பண்ணிடலாம். இல்லை மறந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம போகிற வழியிலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மெயின் உட்பட இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணலாம். எல்லாத்துக்குமே தனித்தனி வாஷ்ரூம் இருக்குது. 2 ரூம் பார்த்தோம். இது 3, இது 4, இது 5வது ரூமு. ஸோ இந்த ரூமில் பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் இன்பில்ட்டு. அண்டு வெளிச்சத்துக்கு குறையில்லை. அதே மாதிரி வந்து வின்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வின்டர்லாம் இங்கே எப்படி இருக்குன்னா டஸ்ட்டும் வராது, வெயிலும் இருக்காது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். திறந்து கொஞ்சமாக லைட்டாக வச்சாலே சவுண்ட் வரும். அப்படியே காற்று செம்மையாக இருக்கும். இங்கே வந்து சம்மர் வந்து 5 மாதம் கடுமையாக இருக்கும். வின்டர் வந்து 7 மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து ரோட் சைடு. இது இந்த ரூஃப் பார்த்திங்கன்னா நம்ம கார் மேலே பார்க்கிங் மேலே இருக்கிற ரூஃப் இது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து வாங்கி ஃபினிஷ் பண்ணி 4 மாதம் 5 மாதமாக இங்கே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஒரு நல்ல காமான ஏரியாவாக இருக்குது. இருக்கிறதுல வந்து மேக்ஸிமம் வந்து ரஷ்யனு, அப்புறம் வந்து நம்ம அரபீஸு, ஸோ நிறைய வேறு நாடுகள் ஆளுங்க தான் நம்ம இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கீழே போவோம். கீழே போயிட்டு நம்மளுடைய அவுட் சைடு இடம் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் முக்கியம். கீழேயும் பார்த்தோம் கிச்சனு, லைஃப் கிச்சன் தனியாக இருக்குது. மேலேயும் ஒரு சின்ன கிச்சன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே உட்காந்தாலும் சாப்பாடு தான். இப்போ இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாராவது பெல் அடிக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து கேமரா இருக்குது. ஸோ நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் யார் கூப்பிட்றாங்கன்னு. மைக்லேயே பேசி அனுப்பணும் அப்படின்னா மைக்லேயே பேசி அனுப்பிச்சிடலாம். ஸோ அந்த வசதியும் இருக்குது. இப்போ நம்ம வெளியே போவோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு வில்லாக்கு பின்னாடி இருக்கிற இடம். இங்கே சிட் அவுட் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து இப்போ இந்த மண் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ இந்த மண்ணில் தான் வந்து தோண்டி நம்மளே செஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. இது வந்து பேக் சைடு கேட்டு. பேக் சைட்லேருந்து நம்ம பசங்க போய் விளையாடுறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி பின்னாடி. ஸோ இங்கே வந்து வண்டிங்கெல்லாம் எதுவும் வராது, அலௌடும் கிடையாதான். ஸோ இது லாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது.
அந்த மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம வந்து அது மெயின் காருங்க வந்துட்டு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து யாரும் வண்டி ஓட்டக்கூடாது, பசங்க விளையாடுறதுக்காக நம்ம விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பெட்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பெட்ஸ் வளர்க்குறதுக்கு. இந்த சைடை ஃபுல்லாகவே கார்டன் செட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வில்லாக்கு வெளியிலேயே வந்து நிறைய ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இருக்குது. இதில் 5000 ஸ்கொயர் ஃபீட்னால் நல்ல ஒரு பெருசு தான். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் அந்த இடமும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து என்னோடய பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இது நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நானும் ஒய்ஃபும் முடிவு பண்ணி சரி நம்ம இதே வாங்கிடலாம். காமாக இருக்குது ஏரியா, எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. இப்போ நார்மலாக நான் இருக்கிற வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா அது அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலாக 4 BHK அப்பார்ட்மெண்ட்லேயே எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம ஊர் காசுக்கு ஒரு 30,000 ரூபா வருது மாதம். 30,000 35,000 வருது. ஸோ வில்லான்னு போகும்போது 1,00,000 ரூபாய்க்கு மேலே வரும் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதனால் அந்த காசு மிச்சம் அண்ட் ரெண்ட்டும் மிச்சம். இப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து நம்ம ரெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா இயர்லி நம்ம எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இது இந்த வில்லா வாடகை கொடுத்தா 50 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வாடகை வாங்கலாம். இருந்தாலும் வருஷத்துக்கு 50 லட்சம் கொடுக்குறதுன்றது ரொம்ப அதிகம். நம்ம எப்படியாச்சும் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி தான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வந்து எனக்காக ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். நான் இதை எப்படியாச்சும் எல்லா காசையும் கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டைமில் வந்து நம்ம வாடகை கொடுக்க கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதில் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து சொந்தமாகவே வந்து 10 கோடி ரூபாய் உள்ள ஒரு வில்லாவை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸோடைய ஃபுல் சப்போர்ட் தான் எனக்கு. ஸோ நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. வேர்ல்டில் எங்கெங்கேருந்தோ இருந்து என்னோடய துபாய் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு டிரான்சிட்டில் வந்தாலோ அல்லது வந்து சும்மா டூருக்கு வந்து நம்ம துபாய் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு நாள் வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் ஒதுக்குறீங்க. ஸோ நிறைய பேர் நான் இப்போது இந்த ஹாலிடேஸ்லேயும் பார்த்தேன், நிறையா ஒமான்லேருந்து சவுதியிலேருந்துலாம் கார் எடுத்துகிட்டு பாய் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாய், நாங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும், அதே மாதிரியே இருக்குது பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு நம்ம வந்து வளரக்கூடாது, நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் பேட் ரிவ்யூஸ்லாம் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்கே நல்லா இல்லை, போகாதீங்க அப்படின்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ யார் என்ன தான் தடுத்தாலும் கடவுள் கொடுக்குறத கொடுத்துட்டு தான் இருப்பார். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து இந்த சந்தோஷத்தை வந்து உங்கள் கூட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து என்னுடைய பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வளர்ந்து நல்லா சம்பாதிங்க, உங்களுடைய பசங்களுக்கு நிறைய செய்யுங்க, உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நிறைய செய்யுங்க. ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவை மறந்துடாதீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலியை மறந்துடாதீங்க. ஓகே, நான் உங்களுக்கு இது வரைக்கும் எதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்ருக்கணும் எல்லாமே நல்ல விஷயமாக தான் காமிச்சு கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. எந்த மூமெண்ட்லேயும் உங்களை வந்து நான் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், நல்லா படித்து பணம் சம்பாதிக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னீங்க, அந்த டைம்லேயே உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் டாக்டருக்கு படிச்சிங்கன்னா பணம் வாங்கணும் நிறைய பேருக்கு. நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிங்கன்னா அதோடைய ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏமாற்றி மற்றவங்ககிட்டேருந்து நம்ம எதுக்கு காசு சம்பாதிக்கணும், வேண்டாம். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பழகிக்கோங்க. நீங்கள் வந்து இவர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. ஸோ இதை கற்றுக்கிட்டு நீங்கள் பாட்டு ரெஸ்டாரண்ட்டை கவனிங்க. நான் இப்போ எனக்கு ஏஜ் ஆகிட்டே போகுது, எவ்வளோ நாளும் தெரியல. அதுக்கப்புறம் இவங்க தானே பார்க்கணும். நேர்மையாக இருங்க, நேர்மையாக சம்பாதிங்க. இந்த வீடியோ பார்க்குற பசங்களுக்கும் அதான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஜேர்னி பண்ணும்பொழுது நிறைய பேர் வருவாங்க, உங்கள் ஃபேமிலியை விட்டு பிரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, பணம் காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ அதிலலாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், மைண்டே செலுத்தக்கூடாது. ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. குடும்பம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணணும், குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும், தாய் தந்தையோட ஒற்றுமையாக இருக்கணும், இருந்துட்டு தான் நம்ம பணம் அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேக்கு வந்து நான் 20% கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃபோட ஆசை. நீங்கள் பே பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலாக நம்ம கிஃப்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் பணத்தில் தான் நாங்கள் எல்லாருமே வாழ்கிறோம். அதனால் உங்கள் காசை கொண்டு நீங்களே கட்டி நீங்களே கிஃப்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னுடைய கிஃப்ட்டு. நீங்கள் எனக்கு ப்ளஸ் பண்ணுறதும் ப்ரேயர் பண்ணுறதும் அது வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.